நேற்று வீட்டிலேருந்து கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போய் அப்படி ஸ்டைலாக குறுக்க புந்து கட் பண்ண எங்கள் அக்கா பல்லவி அவர்கள் பட்டப்பகலில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அண்டப்புழுகையும் ஆகாச புழுகையும் அள்ளி தெளிச்சிருக்காங்க. அந்த பேட்டி எடுக்கக்கூடிய நபர் ஒன்று கேட்குறாங்க, ஏங்க சென்னை முழுக்க இவ்வளவு மின்வெட்டு இருக்குது, உங்கள் ஏரியாவிலும் எக்கச்சக்கமான மின்வெட்டு இருக்குது, முழுக்க வீட்டில் உள்ள குழந்தைகள் தூங்க முடியாமல், முதியவர்கள் தூங்க முடியாமல், இன்னும் நோயாளிகள் தூங்க முடியாமல், வேலைக்கு போகிறவங்க தூங்க முடியாமல், நைட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுற காட்சிகள்லாம் பார்க்க முடியுது, இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா சொன்ன பதில் இருக்குது பாருங்க. ஆஹா ஆஹா அடடா, அற்புதமான பதில். நம்ம அண்ணன் கவுண்டமன் என்ன சொல்லுவார்ல, எம்ஏ ஃபிலாசபி எம்ஏ ஃபிலாசபி அப்படிங்கிற மாதிரி அக்கா ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபியான பதிலை சொன்னாங்க. வேற எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் என்ன பதிலை சொன்னாங்களோ அதே பதிலை தான் அக்காவும் சொன்னாங்க. திமுக தான் காரணம். அதாவது டிஎன்இபியில் வேலை செய்கிறவங்களை திமுக காசு கொடுத்து விலைக்கு வாங்கி செயற்கையாக அவங்கள வச்சு இரவு முழுக்க மின்வெட்டு ஏற்படுறது மாதிரியான செயலை செய்யுது அப்படின்னு டிஎன்இபியில் ஒர்க் பண்ணுற அனைத்து தொழிலாளர்களையும் இவங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. இதற்கு டிஎன்இபியில் உள்ள தொழிலாளர்கள் சங்கம் என்ன பதில் சொல்ல போகுது, ஏன் வேடிக்கை பார்க்க போகுது? இந்த சம்பவம் இதோட முடிய போதா அப்படின்னாக்கா இல்லை, இது எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புறம்பள்ளி வச்சுக்கலாம். குளத்தூர்ல கரண்ட் கட் பண்ணி இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றது எங்களுக்கு புரியல. அதுதான் விஷயம். என்னன்னா மக்கள் கிட்ட இவங்க ஆட்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றத உருவாக்குறதுக்காக தான் இந்த சதி வேலையை நீபில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க, எதனா கேட்டா அந்த ஃபால்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் ஆகல மாட்டிக்குவோன்றதுனால மெயினான தொகுதியில மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறாங்க. இதான் அந்த பேட்டியில் நடந்த அற்புதமான சம்பவம். அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க அந்த மின்வெட்டு சம்பந்தமாக. இந்த திருவிக நகரனுடைய டிவிகே எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சொன்ன பதில் இதுதான். அப்போ இதுவரைக்கும் இதே மாதிரி இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியிலையோ அல்லது அதிமுக ஆட்சியில கூட ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுக்கும் பொழுது எந்த ஒரு தரவுகளும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாமல் போகிற போக்கில் அடித்து விடுறதை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மின்வெட்டுக்கு காரணம் என்னென்னு கேட்குறாங்க. சென்னை முழுக்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் மின்வெட்டு. இரவுல தூங்க முடியல, குழந்தைகளை வச்சுட்டு தூங்க முடியல, முதியவர்கள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, கரண்ட் இல்லைனாக்க அவங்க எப்படி தூங்குவாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க கரண்ட் இல்லைனா எப்படி தூங்குவாங்க, பகலில் வேலைக்கு போகணும், பகலில் வேலைக்கு போகிறவங்க இரவுல நல்லா தூங்கினா தான் பகலில் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்க முடியும். அப்போ இரவு நேரத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாலிடாக நீங்கள் கரண்ட் கட் பண்ணிங்கனாக்கா இரவுல இவங்கெல்லாம் தூங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ ரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த காட்சிகள்லாம் சோஷியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீமில், நியூஸ் சேனல்ஸில் அது வைரல் ஆகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்கும்பொழுது திமுக தான் காரணம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த நடிகர் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு பேசுகிறனுடைய விளைவு எங்கே கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னாக்கா, ஊரில் உள்ள இந்த திருட்டு பைய, மொல்ல மாதிரி பைய, முடிச்ச வைக்க பைய, காஜில் திரியிறவன், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா திரும்ப களத்தில் இறங்கிடுவாங்க. இறங்கி கழுத்தறுப்பு, நகையறுப்பு செய்கிறது, செயின் ஸ்நாச்சிங்கு, பிக் பாக்கெட்டு, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது, திருட்டு, ரவுடித்தனம், ராபரித்தனம், அப்புறம் இந்த பாலியல் சீண்டல்கள், பொம்பளை பொறுக்கிங்க, இதெல்லாம் இருட்டில் இறங்கி எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் முதல்வர் என்ன சொல்ல போகிறாப்புல, அடுத்து ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு சொல்ல போகிறாப்புல. அப்போ நம்ம கிரேட் எஸ்கேப். நம்மளை பிடிக்க மாட்டாங்க, ஒருவேளை பிடிச்சாலும் திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம காரணம்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம எஸ்கேப் அப்படிங்கிறத வச்சுட்டு எல்லாம் களத்தில் இறங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். அது எங்கே கொண்டா நிப்பாட்டிருந்தாக்கா, இந்த ஆட்சியில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களும் இதே பதிலையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். அப்போ இரவு முழுக்க கரண்ட் போகுதில்ல, இரவுலையும் பகல்லையும் மின்சாரம் போகிறதுக்கு இந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் காரணம் இல்லையா, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ காரணம் இல்லையா, முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் காரணம் இல்லையா. யார் காரணம்னா அந்த டிஎன்இபியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் காரணமாக. டிஎன்இபியில் இருக்கிற அடிப்படை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த அடிப்படை தொழிலாளர்கள் தான் காரணமாக. யார்? இந்த லைன்மேனு, அப்புறம் அந்த டிஎன்இபியில் உட்காந்துருப்பாங்களே வேலை செய்கிறவங்க, பில்லு போடுறவங்க, அல்லது உள்ளே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க, இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்கிற அடிப்படை வேலையாட்கள் இருப்பாங்க, தொழிலாளர்கள் இருப்பாங்களா, அவங்க தான் முழுக்க காரணம். ஏன்னாக்கா அவங்க திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஊழல் பெற்றுக்கொண்டு அதுக்காக மக்கள் தூங்குகிற நேரத்தில் இரவில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ மக்களுடைய கோபம் எங்கே திரும்பும்னாக்கா ஆட்சியாளர்கள் மீது திரும்பும். இந்த சிம்பிள் கான்செப்டில் திமுக இந்த மாதிரி தொழிலாளர்கள்ட்ட காசு கொடுத்து லஞ்சம் பெற வச்சு இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி,
இப்போ அதில் அக்கா சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் நாங்கள் ராயபுரத்தில் ஒருத்தர் நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கரண்ட் கட் பண்ண ஒருத்தரை டிஎன்இபியில் வேலை செய்கிற தொழிலாளரை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு அந்த பேட்டிலே சொல்கிறாங்க. இங்க கொளத்தூர் மட்டும் இல்ல, இது ராயபுரத்துல கண்டே பிடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. Okay. இதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 hour கட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணி அவங்க ஆட்களே நீதியில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வை, என்ன கேட்டா அந்த ஃபால்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ராயபுரத்தில் நீங்கள் கையும் களவுமாக ஒருத்தரை பிடிச்சிட்டிங்கனாக்கா அவங்கள கொண்டாந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுக்கா, ப்ரெஸ் மீட் பண்ணி இந்த பாருங்கள் எங்கள் தலைவர் வந்து எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லும் பொழுது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சிரிச்சாங்கல்ல, சோசியல் மீடியாவில் எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணீங்கல்ல, அப்புறம் ஆர்எஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இது கிண்டல் கேலி பண்ணார்ல, ஒரு எழிலன் நாகநாதன் பேட்டி கொடுக்கும்போது கிண்டல் பண்ணார்ல, எம்எம் அப்துல்லா பேட்டி கொடுக்கும்போது கிண்டல் பண்ணார்ல, ஏன் சிஎம் அவர்களே முன்னாள் சிஎம் அவர்களே பேசும்பொழுது இது கிண்டல் பண்ணார்ல, பாருங்கள் இப்போ கையும் களவுமாக நாங்கள் பிடித்திருக்கிறோம், இவர் ராயபுரம் டிஎன்இபியில் வேலை செய்கிறாரு, இவருடைய பெயர் இது, இவருடைய ஊர் இது, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இன்ன டெசிக்னேஷனில் வேலை பார்க்குறாரு, இவர் திமுகவிடம் பணம் பெற்றுக்கொண்டு இரவு நேரங்களில் இந்த பகுதியில் அவருக்கு கீழே இயங்குகிற அனைத்து ஏரியாக்கள்லையும் அவர் கரண்ட்டை கட் பண்ணுறத வேலையாக வச்சுருக்காரு, அவரே வாக்கு மூலமாக கொடுக்குறாரு, ஆதாரம் இந்த ஊருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை தூக்கி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி ப்ரெஸ் மீட் வச்சிங்கனாக்கா மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிப்பாங்கல்ல, ஆஹா திமுக தான் காரணமாக அது. அப்போ சென்னை முழுக்க கரண்ட் போகிறதுக்கு திமுக தான் காரணம், திமுக காசு கொடுத்து செயற்கையான மின்வெட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிங்கனாக்கா மக்கள் மத்தியில் அவங்களோட உண்மையை மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் ஏதோ வந்து எதையுமே தெரியாமல் விசிலடிச்சாங்குஞ்சாக சும்மா கை தட்டிக்கிட்டு தேட்டரில் FDFS டிக்கெட் வாங்கிக்கிட்டு அங்கே போய் ஆடுங்கடா விட்டுக்கு தின்னு நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதன் மூலமாக எம்எல்ஏ ஆகலை. இப்போ உண்மையிலேயே மக்களுடைய வழிகளை புரிஞ்சு கொண்டு நீங்கள் மக்களுக்காக வேலை செய்த இந்த ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும்னாக்கா மாட்டினவரை வச்சு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போடணும்ல, அதான் ரீல்ஸாவது போடணும்ல. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும், உங்களுடைய கட்சியிலேயே உங்களுடைய ஆட்சியிலேயே அது பழக்கம் இல்லை வழக்கம் இல்லை, சரி அட்லீஸ்ட் அவரை வச்சு ரீல்ஸாவது நீங்கள் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் அதுவுமே பண்ணலனாக்கா அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, எப்படிங்க ஒரு ஆதாரமே இல்லாமல் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் எப்படி இந்த அம்மா ப்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு எப்படி இந்த அண்டப்புழுக ஆகாசப்புழுக என்ன தைரியத்தில் இவங்க பேசுகிறாங்க? இவங்க பேசுகிறோடைய விளைவு என்னவா தெரியுமா போய் நிற்கும்? இந்த அடிப்படை ஊழியர்கள் இருக்காங்கல்ல டிஎன்இபியில், இவங்க எல்லாரும் மக்களுக்கு இவங்க மீது என்ன பார்வையாக மாறும்னா, ஆஹா இவங்க வந்து ஒரு கட்சிகிட்ட வாங்கிக்கிட்டு அப்போ இந்த மாதிரி ஊழலை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க இவங்க சுயலாபத்துக்காக, அப்போ நாம் வந்து நைட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணுறதுல நம்மளுடைய ஒட்டுமொத்த தூக்கமும் கெட்டு போகுது. இது இப்போ ஒட்டுமொத்த தூக்கம் கெட்டு போகுதுனாங்க அதில் உடல் பாதிப்பு இருக்கும். ஏற்கனவே உடல் பாதிப்புள்ள உள்ள நோயாளிகள் இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கு கரண்ட் இல்லை, அவங்களுக்கு ஏசி தேவைப்படும், மின்சார விசிறி தேவைப்படும், அது இல்லைனாக்கா அவங்களோட உடலில் என்ன ஆகுறது, பிறந்த குழந்தைகள் இருக்கும். இப்போ நைட்டில் கரண்ட் இல்லைனாக்கா இப்போ வெக்கையில் எப்படி குழந்தைகள் தூங்கும், அப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும், அப்போ அந்த வெக்கையில் இருக்கும் பொழுது ஸ்கின் டிசீஸஸ் வரும், ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வரும், அப்போ வேலை செய்கிறவங்க தூங்க முடியாது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் அப்போ வந்து பாருங்கள் இந்த அடிப்படை தொழிலாளர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை தொழிலாளர்கள் மீது மக்களுக்கு கோபம் ஏற்படும். அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த அடிப்படை தொழிலாளர்கள் மீது தங்களுடைய இயலாமையை, இந்த அமைச்சருடைய இயலாமையை, இந்த எம்எல்ஏவனுடைய இயலாமையை, இவங்களுடைய அறியாமையை, இவங்களுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது என்னென்ன தெரியாமல் இருக்கிற அந்த தெரியாமையை, இவங்களுக்கு கவர்னன்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் இருக்கிற அந்த தெரியாமையை, அதுக்கு நம்ம வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் மற்றவங்களுக்கு, இவங்க எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாதனால தெரியாமை அறியாமைங்கிற மரியாதையான வார்த்தைகளை பார்லிமெண்ட் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனால் நீங்கள்லாம் அந்த வேர்ட்ஸை நான் போட்டு ஃபில் பண்ணீங்க, நான் எப்போவுமே எம்எல்ஏவும் மரியாதை தான் பேசுவோம், அமைச்சரை மரியாதை தான் பேசுவோம். அதனால் இவங்களுடைய அந்த அறியாமை தெரியாமை இருக்குல்ல, இதை ஃபில் பண்ணுறதுக்கு யாரை கொண்டு அந்த குற்றவாளியாக முன்னாடி ஃபுட் சோல்ஜராக நிப்பாட்டுறாங்கன்னா, ராப்பகலாக மழை வெள்ளத்துலையும் அவங்க வெயில்லையும் நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொழிலாளர்களை இன்றைக்கி குற்றவாளியாக நிப்பாட்ட வச்சுருக்காங்க. நீங்கள் போய் ஓட்டு போட்டிங்கன்னா தொழிலாளர்கள்லாம் ஆஹா நம்ம அண்ணன் தான் வரணும்னு விசிலில் ஓட்டை போட்டு அப்படியே வந்து ரீல்ஸ் போட்டிங்கல்ல, இந்த அரசாங்க ஊழியர்களெல்லாம் உங்களை தான் இன்றைக்கி குற்றவாளின்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் கையால் ஆகாதவர்கள்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் கையூட்டு பெறுபவர்கள்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஊழல்வாதிகள்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் லஞ்சவாதிகள்னு அவங்க சொல்கிறாங்க, உங்களால் தான் அந்த ஊர் நாசமாக போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு ஊர் முழுக்க மக்கள் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு ரோட்டில் உட்காந்து போராட்டத்துக்கு காரணம் எம்எல்ஏ இல்லையா, அமைச்சர் இல்லையா, முதலமைச்சர் இல்லையா, இந்த ராப்பகலால் நின்று கஷ்டப்படுற ஊழியர்கள் இருக்கீங்கல்ல, இந்த ஊழியர்கள் இந்த தொழிலாளர்கள் தான் காரணம்னு இந்த அம்மா குற்றம் சமத்துறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க முதலமைச்சருமே அதான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இந்த தொழிலாளர்கள் சங்கங்கள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன உங்களுக்கும் சோஃபா வந்துருச்சா?
இல்லை உங்களுக்கு சோஃபா வந்துருச்சான்னு கேட்குறேன். கட்சிகள் ஏதோ சோஃபா வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, நீங்கள் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? உங்களை தான் குற்றவாளிக்குள்ள நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ தொழிலாளர்களுக்கான சங்கங்கள் அமைப்புகள் இருக்குல்ல, எதுக்காக அந்த அமைப்புகளும் சங்கங்களும்? இதுவே திமுக அரசில் யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லியிருந்தாக்கா இந்நேரம் அந்த தொழிலாளர் அமைப்பெல்லாம் களத்தில் இறங்கி போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இப்போ ஏன்னு தெரியல. சரிங்க, உங்கள் சங்கம் இருக்குது, உங்கள் சங்கத்தினுடைய கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க தோழர்கள், அவங்க லேட்டாக வரட்டும், 6 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த 6 மாதத்தில் நடக்கிற பாலியல் உள்ளுறவுகள், பாலியல் வன்கொடுமைகள், கொலை அப்படியே உட்காந்துருப்பாங்க. பாயிண்ட் வரட்டும் 6 மாதம், 6 மந்த் வெயிட்டிங் ஃபார் 6 மந்த். 6 மந்த்துங்கிறது கவர்னன்ஸுக்கு தான். அப்போ 6 மாதம் வரைக்கும் ஒருத்தர் கொலை செய்யப்படுறான், அவன் வீட்டில் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னாக்க 6 மாதம் வெயிட் பண்ணணும். நம்ம எதுவும் இப்போ எதுவும் கேட்கக்கூடாது, அப்படியே உட்காந்துருணுமா? என்னங்க இது நியாயம்? இது என்ன இது அநியாயமாக இருக்குது? அப்போ தொழிலாளர் அவங்க கட்சி சரி ஓகே, கட்சி சோஃபாவில் உட்காந்துட்டு போட்டோம். நீங்கள் தொழிலாளர்கள் அமைப்பு, தொழிலாளர் சங்கங்கள் எதுக்கு அமைதியாக இருக்கீங்க? உங்களை தான் குற்றவாளின்னு அம்மா சொல்லுது. இதனால் எங்கே வேண்டியது நம்ம நிப்பாட்டுவாங்க? இது ஏதோ இந்த டிஎன்இபியோட நிப்பாட்டாது. நாளைக்கு பால்வளத்துறையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏதோ பால் பாக்கெட்டில் ஒரு பள்ளியோ ஒரு கரப்பாம்பூச்சியோ ஏதோ ஒன்று கிடக்குன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஊற்றும் போது நடக்குது, அல்லது பாலில் சுகாதாரமின்மையாக பால்கள் வழங்கப்படுங்கிற குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படுதுன்னு வைங்க, அல்லது வேறு ஏதோ அந்த இதில் பயங்கரமான லஞ்சம் ஊழல் பண்ணிட்டாங்க, பால் சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுனாக்கா நாளைக்கு பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன தெரியுமா இதே மாதிரி பேட்டி கொடுப்பாரு? இந்த பால்வளத்துறையில் இருக்கிற அந்த அடிப்படை ஊழியர்கள் இருக்காங்கல்ல, இந்த பாலை மாட்டுக்கிட்டேருந்து கிராமங்கள்லேருந்து வாங்கி அதை கொண்டாந்து டெப்போ கொண்டாந்து சேர்த்து அந்த டெப்போவில் திரும்ப அது ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி அந்த ஃபேக்ட்ரியில் இது ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டாந்து பேக்கெட்டில் ஊற்றுற இந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்கல்ல, இந்த தூக்கி இறக்குறவங்க, அங்கேருந்து மாற்றுறவங்க, பேக்கெட் பண்ணுறவங்க, இந்த தொழிலாளர்கள் தான் திமுக கிட்ட லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த பால்வளத்துறையை அசிங்கப்படுத்த வேண்டும், இந்த பால் எல்லார் வீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறதுனால இதனுடைய ஹெட்டில் கொண்டு போய் நம்ம ஏதாவது அந்த பால் கொள்முதல் பண்ணுற டேங்கில் கொண்டு போய் ஏதாவது ஒன்று போட்டு வந்துட்டோம்னாக்கா தமிழ்நாடு முழுக்க அந்த ஆட்சி கெட்ட பேர் ஏற்படும். அப்படிங்கிறதுனால திமுக கிட்ட பணம் பெற்றுக்கொண்டு அங்கே வேலை செய்கிற தொழிலாளர் ஒருத்தர் அல்லது தொழிலாளர்கள் முழுக்க லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த வேலையை செஞ்சுட்டாங்கன்னு பால்வளத்துறை நாளைக்கு ஒரு பேட்டியில் ப்ரெஸ்ஸில் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? இது அப்படியே தொடரும். பள்ளிக்கல்வித்துறையில் நேற்று முந்தா நாள் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்கூலில் காலை உணவு திட்டம், அந்த ரீஓப்பனிங் 4ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா, அந்த ரீஓப்பனிங்கில் அன்றைக்கி காலை உணவு போடுறாங்க. அதில் உள்ள ஒரு குழந்தை சாப்பிடுது, அந்த டீச்சர் பக்கத்தில் நிற்கிறாங்க, அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே அழுகுது, எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல, அதுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லை, நல்லா இல்லை, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, சுவையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுது. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுது, மாமா இல்லை ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடணும்னா சும்மா சாப்பிட்றது மாதிரி கையை மட்டும் வை, அங்கிள் வீடியோ எடுத்துக்கிட்டோம், ரீல்ஸுக்கு தானே இது எடுத்து ரீல்ஸ் போடுவாங்க, டோட்டலாக ரீல்ஸ் மையங்கள். தினகரனில் இந்த வீடியோ வந்திருக்கு, தினகரனில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் இந்த வீடியோவை நேற்று அப்லோட் பண்ணிருக்காங்க. அவங்க என்னக்கா வீடியோ எடுக்கும் பொழுது நம்ம வாய்ஸ் வராதுன்னு நினச்சி டீச்சர் பேசுது இந்த குழந்தைகிட்ட, சாப்பிட வேண்டாம் சும்மா கையை வச்சு நடிச்சுக்க, அவங்க இப்போ அங்கிள்லாம் போயிடுவாங்க, மாமாக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுதுகிட்டே சாப்பாடில் கையை வைக்குது. அப்படிங்கடா அப்போ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இந்த உணவில் அவ்வளோ முறைகேடுகள் நடக்குதுங்கிற டவுட் நமக்கு இருக்குனாக்க அந்த குழந்தை எப்படி அழுகும்? உணவு நல்லா இல்லைன்னா அழுகுதுங்க அந்த குழந்தை. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவு வழங்கும் பொழுது சாப்பிட்டுட்டு அந்த ஒரு குழந்தை பேசியிருக்கோம், என்னென்ன உணவுகள் காலை உணவில் என்னென்ன உணவுகள் போடுறாங்க, இது சுவையாக இருந்துச்சா இல்லையா, எப்படி இருந்துச்சு, தங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிரிவில் ஒரு குழந்தை பேசியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். என் வீடு கொஞ்சம் தூரம் தான், நான் இங்கே சாப்பிடாம தான் வருவேன், இங்கே சாப்பிட ஆரம்பிச்சோன்னு நான் ரொம்ப சாப்பிடுவேன், அதனால எனக்கு இந்த உணவு பிடிச்சது. அப்போ இதுக்கு நாளைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது அந்த உணவுத்துறை சார்ந்த அமைச்சரோ என்ன சொல்லுவாங்கன்னா சேர்ந்துக்கிட்டு இது திமுக தாங்க காரணம். அதாவது அந்த சத்துணவில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க திமுக கிட்ட பணம் பெற்றுக்கொண்டு அவங்க அந்த உணவை சுவையில்லாத உணவாக தரமற்ற உணவாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது நம்மளோட ஆய்வுகளில் நம்ம ரீல்ஸ் எடுக்க போகும்போது அதை கண்டுபிடிச்சோம். சுவையில்லாத உணவாக அதை பரிமாறுறாங்க, சுவையில்லாத உணவாக தயாரிக்கிறாங்க. அப்படி நாளைக்கு இதே இந்த பழியை அப்படியே திமுக மேலே தூக்கி போடுவாங்க. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யார்?
அந்த அடிப்படை ஊழியர் இருக்காங்கல்ல, உணவு தயாரிக்கக்கூடிய அந்த சத்துணவுல வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம் இருக்கும்? ரொம்ப அடிப்படையான சம்பளம் தான் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு ஊதியம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையான ஊதியத்துக்கு யார் தெரியுமா வேலை பார்ப்பாங்க? அதாவது கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணோ, அல்லது ஒரு டிவோர்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, சிங்கிள் மதராக இருக்கக்கூடியவங்களோ, அல்லது அந்த ஊரில் ரொம்ப ஏழ்மையில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய எந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை தான் அந்த வேலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பழி யார் மேலே போகுதுனாக்கா, அந்த இடத்துல அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் இருக்காங்கல்ல, அந்த சமையல் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்கல்ல, அல்லது அவங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாக்க இன்னும் விளிம்பு நிலை. அப்போ அவங்க மேலே தான் இந்த குற்றச்சாட்டை தூக்கி போடுவாங்க. இவங்களுடைய கையாளாகத்தனத்துக்கும் இவங்களுடைய இயலாமை அறியாமைக்கும் யார் பலியாகிறா? விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கணவனாக கைவிடப்பட்ட கைமணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பெண்கள் மீது பழியை தூக்கி போட்டு இவங்க எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த அரசு ஊழியர்லாம் ஓட்டு போட்டு வந்து ரீல்ஸ் போட்டிங்களே, உங்களுக்காக சொல்கிறேன். இந்த குற்றத்துக்கு காரணம் யாருனாக்கா நீங்கள் தான் சொல்லிட்டு இன்றைக்கி இந்த அம்மா பல்லவி மட்டும் இல்லை, நாளைக்கு ராஜ்மோகன் கூட வந்து பேட்டி கொடுக்கலாம், சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுக்கலாம். எல்லாருமே தான் சொல்கிறாங்க. பாருங்கள், நிர்மல்குமார் ஆல்ரெடி கொடுத்துட்டாப்புல ஹார்ட் டிஸ்க்கு காணுன்ட்டாப்புல. அப்போ என்ன தெரியுமா? அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் யார் பாதுகாப்பில் இருந்துச்சு? அங்கே உள்ள ஒரு ஊழியர், அவரை பிடிம்பாங்க. அப்போ இவர் தான் காரணம், அப்போ இவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே போகும். அறநிலைத்துறையில் இப்போ இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ அது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பாருங்கள், அதில் நடவடிக்கை எடுத்துட்டோம், ஒரு 4 ரீல்ஸை போட்டு இந்த அடிப்படை ஊழியராக இருப்பாங்கள்ல இவங்க தான் காரணம்னு ஒட்டுமொத்த பழியையும் அவங்க மேலே தூக்கி போட்டு ஒரு 4 டிஸ்மிஸ்ஸு, 2 ட்ரான்ஸ்ஃபர், 3 சஸ்பெண்டு, முடிஞ்சு போச்சு. ரீல்ஸ் பாருங்கள், இதெல்லாம் காரணம் இவங்க தான். யார்? அந்த அடிப்படை ஊழியராக இருக்காங்க பாருங்கள், மாதம் சொற்ப சம்பளத்துக்கு இருப்பாங்கள்ல, அவங்க மேலே பழியை தூக்கி போட்டு அவங்க தான் குற்றவாளி நிப்பட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இவங்க ஹீரோவாகிடுவாங்க. நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் படம் பார்த்து பழகினவங்க தானே. படத்தில் டான்ஸ் ஆடினவரையும் இந்த கட்டுக்கட்டாக போயிட்டு ஒரே நாளில் ஒரு நாள் முதல்வர் பார்த்து ஃபயர் விட்டவங்க தான் நம்ம. அதனால் இவங்க ரீல்ஸை பார்த்துட்டு நடவடிக்கை பாரு எடுத்துட்டாரு பாரு, இனிமேல் அவ்வளோதான் சூப்பர்ரா செம்மையாக நடவடிக்கை எடுத்துட்டாரு, அப்படியே புலகாங்கி நான் மனைஞ்சு 2 பேண்ட்டை வேற நினச்சி விட்டு போய் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க அவங்க. அப்போ இது எப்படி இருக்குனாங்க, நம்ம அறநிலைத்துறையில் நடந்துச்சு பாருங்கள். அதாவது 4000 லஞ்சம் வாங்கினவனுக்கு மன்னிப்பு கடிதம் போதும், 10 ரூபா 20 ரூபா லஞ்சம் வாங்கினவனுக்கு சஸ்பெண்டு, டிஸ்மிஸ்ஸு, அவனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்போ அதில் தவறு பண்ணவன் யார்? பெரிய தவறு பண்ணவன் 4000, அவனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு திரும்ப உள்ளே போங்க மாமா. 10 ரூபா 20 ரூபா வாங்கின மாதிரி ஸ்ட்ரக்சர் தள்ளுறவங்க அவங்களுக்கு சஸ்பெண்டு, ட்ரான்ஸ்ஃபரு, அவரை வந்து டிஸ்மிஸ்ஸு. இதே மாதிரி தான் நடந்த அடிப்படை ஊழியர்கள் மீது இவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு இது என்னவாக மாறினாங்க? தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அவங்களுக்கு ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களை குற்றவாளியாகி வீட்டில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த புட்டப் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே புட்டப் கேசஸ். அந்த எம்எல்ஏ சொல்கிறது புட்டப் கேஸ் தான், ஒன் ஆஃப் த புட்டப் கேஸ். இப்போ நீங்கள் ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒரு எம்எல்ஏ சொல்லும் போது அத்தன்டிகேஷனாக போய் சேரும். ஒரு எம்எல்ஏ எப்படி பொய் புழுக முடியும்? எப்படி அண்ட புழுக ஆகாச புழுக ஒரு எம்எல்ஏ எப்படி சொல்ல முடியும் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு? இதுக்கு பேர் தான் புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இப்போ இங்கே சென்னை போலீஸே செய்கிறதாக ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. புட்டப் கேசஸ் அதிகமாக போடப்படுதுன்னு. ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே சிஎம் கையில் தான் இருக்கும், போலீஸ் துறை. அப்போ சிஎம் வந்து சரியாக இருந்து அந்த போலீஸ் துறையை சரியான நபர்களாக அந்த ஐஜி, டிஐஜி, கமிஷனர், சிட்டி கமிஷனர் இவங்கெல்லாம் போடும்போது சரியான நபர்களாக போட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அவருடைய கைக்குள்ளே அவருடைய 24/7 பார்வைக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி வச்சிடலாம் என்ன தெரியுமா ஆகும்? ஒட்டுமொத்தமாக அது வந்து போலீஸ் ஆட்சியாக மாறணும். போலீஸ் ஆட்சியாக மாறுச்சுனாக்கா அங்கே சட்டம் செயல்படாது, அங்கு காக்கி சட்டை தான் செயல்படும், அங்கு லத்திகள் தான் பேசும், துப்பாக்கிகள் தான் பேசும், குண்டுகள் தான் பேசும், அங்கு சட்டம் பேசாது. ஏன்னாக்கா இப்படி நடக்கும் பொழுது இதையெல்லாம் இங்கே உள்ள மீடியாக்கள் என்னவாக எழுதுனாக்கா, ஓட விட்டு 10 பேர் என்கவுண்டர், ஆஹா தலை துடிக்க தலையில் சுட்ட கோவிந்தன் எஸ்பி, அவர் வந்து விலாசி தள்ளிட்டாப்புல ரவுடிகளை, இந்த மாதிரி பயங்கரமாக இதை எக்ஸாக்ரேட் பண்ணி இதை ஹீரோயிக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னக்கா, நீங்கள் லா அண்ட் ஆர்டரை கையில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு போலீஸு நம்ம போயிட்டுருக்கோம், எந்த தவறும் செய்யலை, ஆனால் ஒரு காக்கி சட்டையப்பட்ட போலீஸு நம்மளை நிற்க வச்சு ஒரு அரைகிறாருனாக்கா நம்மளால் திரும்பி அதே மாதிரி ரியாக்ட் பண்ண முடியுமா? நம்ம மேலே எந்த தவறும் இல்லை, ஆனால் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் ரோட்டில் காக்கி சட்டை போடாத யாரோ ஒருத்தவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம மேலே வந்து ஒரு அரைகிறாருனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? சட்டையை பிடிச்சி திருப்பி 4 அப்பு அப்புவோம்.
அப்போ ஒரு காக்கி சட்டை போட்டு ஒருத்தர் பண்ணாருனாக்கா நம்ம திரும்பி பண்ண முடியாது. ஏன்னாக்கா அவருடைய காக்கி சட்டை அப்படிங்கிறது அதிகாரம், சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அவங்க ஒருவேளை அந்த யூனிஃபார்மோட நம்ம மேலே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணால் கூட இந்த அதிகார துஷ்பிரயோகம்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான ஆதாரங்களை நம்ம திரும்ப சேகரிச்சுட்டு திரும்ப அதை கொண்டு போய் புகார் கொடுக்கறதுக்கு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்தோம்னாக்கா அந்த போலீஸ் அந்த புகாரை வாங்க மாட்டார். ஒரு போலீஸ் தவறு செஞ்சதை புகாராக கொண்டு கொடுத்தோம்னாக்கா இன்னொரு போலீஸ் வாங்க மாட்டார். திரும்ப அதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி கோர்ட் டைரக்ஷனுக்கு போய் நீதிபதியை பார்த்து திரும்ப அவர் இங்கேருந்து கூப்பிட்டு சொல்லி அப்புறம் நம்ம திரும்ப அங்கே போய் இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. வேலையை விட்டு நம்ம யாரோ ஒரு போலீஸ் ஒரு குடிபோதையில் அல்லது ஏதோ ஒரு பேரில் வந்து செஞ்சுட்டாருனா கூட இவ்வளோ ப்ராசஸ் நம்ம ஏன்னாக்கா அவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். நீங்கள் அவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட முழு அதிகாரத்தையும் லாண்ட் ஆடுறதுக்கு நீங்கள் கண்டுக்கலனாக்கா அவங்க கையில் எடுத்துருவாங்க. நாளை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, லிட்டரலாக எல்லா வண்டியும் நிப்பாட்டி வசூல் பண்ணுவாங்க. டூ வீலர் போகலனாக்கா நின்று வசூல் பண்ணுவாங்க. ஹெல்மெட்டு போடலையா இவ்வளோ வசூல். ஏங்க இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானே, தெரியுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. ஒரு அவசரத்தில் எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட்டு அல்லது ஒரு கிளவி உடம்பு சரியில்லை, அவன் போகும்பொழுது ஹெல்மெட்டை போட்டு பின் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த டியூரேஷன்லாம் பார்க்க முடியாது. டக்குன்னு தூக்கி உட்கார வச்சு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போக முடியுமோ அந்த உசுரை காப்பாற்ற முடியும். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த போலீஸே நிப்பாட்டிட்டு ரூல்ஸ் பேசுவாங்க. 1000 ரூபாய்டு, 2 பேர் 2000 ரூபாய்டு. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாஸ். ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுநர். அப்போ பெண் வந்து ஆட்டோ ஓட்டுவதற்கான தொழிலுக்கு வர்றாங்கனாக்கா அப்போ அவங்க வீட்டில் உள்ள ஆண்கள் குறைந்த சம்பளமாக ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும். அப்படின்னாக்கா ஒரு கையாளாகத்தனமாக இருக்கணும் அல்லது ஆண் துணை இல்லாத பெண்ணாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்க அந்த அந்த தொழிலை செய்யக்கூடிய ஆட்டோ ஓட்டுற தொழில் செய்யும் பொழுது அப்போ நமக்கே தெரியும்ல, அப்போ பெரிய கஷ்டத்தில் இந்த குடும்பம் இருக்கும். அந்த கஷ்டத்தில் மீட்பதற்காக ஒரு பெண் வந்து ஆட்டோ ஓட்டுற தொழில் வர்றாங்க. அப்படிங்கும் பொழுது எல்லாருமே மனிதர்கள் தானே. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ உள்ள போலீஸு திமுக ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இப்போ உள்ள போலீஸு அந்த அம்மாவுக்கு ஃபைனை போடுறாரு. ஏங்க அவங்க சரி அவன் காக்கி சட்டை போடாமல் கூட ஓட்டினதாகவே இருக்கட்டும், அல்லது எங்கோ அந்த கோட்டத்தாலே நிப்பாட்டினாங்கன்னா வச்சு அவ்வளவு நீங்கள் ஷார்ப்பாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறவனீங்களா நீங்கள்? ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுனர்னாக்கா நீங்கள் அந்த அம்மாவே பேட்டி கொடுக்குறாங்க. இது இப்போ பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கு. முன்னாடி எந்த சிஎம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கடுபடி கிடையாது. இந்த இப்போ வந்ததுக்கு அப்புறம் 2 மாசமா தான் ரொம்ப கடுபடியா இருக்குங்க. அதை போய் நம்ம கேட்டோன்னே அவங்க என்னன்றாங்கன்னா ஒரு ட்ரக் வண்டி டிரைவருக்கே 40 கேஸ் கண்டிப்பா பிடிக்கணுமாப்பா டிஏஜி சார் சொல்லியிருக்காராம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்றாங்க. அப்போ 3000 ரூபாய் நான் வண்டி கட்டுற டிவே 8500 தான். இப்போ நான் 3000 ரூபாய் இங்கே கட்டிட்டு திருப்பி 8500 ரூபாய் அங்கே போய் நல்லா எப்படி கட்ட முடியும்? கையெழுத்துக்கும் தழுதா கூட விட மாட்டாங்க. இன்னும் இந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கண்டமேனிக்கு ஃபைனு. அப்போ லா அண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாதான் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக மாதிரி நீங்கள் உங்களை கைக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி இல்லைனாக்கா இது இன்னும் தலைவிரித்து ஆடும். எனக்கு காவல்துறை வேலையே பயிரமேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிடும். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ட்ரெயினில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகும் பொழுது ஒரு காவல்துறையில் வேலை பார்க்குற அதிகாரி ஒரு சிறுமிக்கு அதே ட்ரெயினில் பயணம் செய்த ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு. ஒரு போலீஸுங்க இதை தடுக்க வேண்டிய போலீஸு ஒருவேளை இதை பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுக்கும் பொழுது அந்த புகாரை எடுத்து குற்றவாளியை பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியே இந்த செயலை செய்கிறாருனாக்கா என்ன தைரியத்தில் பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்கன்னு நான் கேட்குறேன். ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாக்கா எனக்கு நீ ஃபேவர் பண்ணு, அப்போ தான் நான் அந்த கம்ப்ளைண்ட் எடுப்பேன். எனக்கு நீ இந்த விஷயத்துக்கு ஃபேவர் பண்ணி கொடு, அப்போ தான் நான் உனக்கு இதை வந்து இந்த பணப்பட்டோட வந்து சரியாக நான் வாங்கி தருவேன். இப்படி தானே அங்கே போகும். இது சிங்கப்பெண் படைன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பெண் படையில் உள்ள ஒரு பெண் போலீஸுக்கு இன்னொரு அதே ஸ்டேஷன் ஒரு ஆண் போலீஸு பாலியல் தொல்லை அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். பல இடங்களில் ஏன் இப்போ நீங்கள் வடசென்னை புளியந்தோப்பில் எடுத்துங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பையன் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வீடு, ஒரு ஒட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு போலீஸு வீடியோ கவரேஜோட உள்ளே போயிட்டு கஞ்சாவை எடுக்கிற ஒரு காட்சி. அதை எடுத்துகிட்டு வெளில வரும்பொழுது அந்த பையனை ரொம்ப மூர்க்கமாக அந்த போலீஸ் இழுத்துட்டு வருது. அவங்க அந்த பையனை பற்றி அம்மா வந்து வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அவ்வளோ அழுகுறாங்க. ஆனால் அந்த பையன் உண்மையிலே கஞ்சா வச்சுருந்தானா அல்லது இவங்க போய் வச்சு எடுத்தாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு லேடி போலீஸ் போகும்பொழுது தான் கேமரா போகுது. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2-3 போலீஸ் உள்ளே இருக்காங்க. அந்த 2-3 போலீஸ் உள்ளே இருக்கும் பொழுது அவங்க சில நேரங்கள் இருக்காங்க, அப்போ கேமரா இல்லை. இந்த கடைசியாக போன பெண் போலீஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் கேமரா போகுது. அதுக்கு முன்னாடி உள்ளே என்ன நடந்துச்சு, ஒருவேளை அதுக்கு முன்னாடியே போய் அவங்க வச்சுட்டு எனக்கு கரெக்டாக போய் ஏறி எடுத்தாப்புல ஒருவேளை அவங்க வச்சுட்டு எடுத்தாங்களா அல்லது ஏற்கனவே அந்த பையன் உள்ளே வச்சுருந்தாப்பலையா என்பது நமக்கு தெரியாது. அந்த உண்மையை கோர்ட்டில் போய் அவங்க பார்த்துக்கிட்டோம்.
ஆனால் அது நடக்கும் பொழுது அந்த அம்மா அழுகிறது இருக்குல்ல, அவங்க நான் சிஎம்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிளிப்பில் ஒரு இடத்துல அவங்களுடைய வீட்டுக்குள்ளே எம்ஜிஆர் ஃபோட்டோ மட்டும் இருக்கும், வேறு எந்த ஃபோட்டோவும் இல்லை, எம்ஜிஆர் ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, எம்ஜிஆருக்கு அப்புறம் அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் சிஎம் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மாற்றம் வந்துடும். ஏன்னாக்கா இவர் வந்து லெஃப்ட் சென்ட்ரு, ரைட்டு சென்ட்ரு, சைடு சென்டர்லாம் இங்கே கிடையாது, நான் வந்துட்டேனாக்கா ஒன்லி நான் மட்டும்தான் சென்டர் அப்படின்னு அவர் பேசினார்ல. அப்படி சொன்னவர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க சிஎம் சாருக்கே ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறாங்கனாக்கா, அப்போ இந்த செயலை அவங்க செஞ்சுருந்தாங்கனாக்கா எப்படி சிஎம்க்கு ஃபோன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு போவாங்கன்ற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. ஆனால் எந்த கன்ஃபர்மேஷன் நம்ம அதுக்குள்ளே வரல. அப்போ அந்த பையனை ரொம்ப மழுகட்டி உள்ளேருந்து எழுதிட்டு வராங்க. அந்த பையன் அழுகுறான், இது பண்ணுறான், அதெல்லாம் பண்ணுறான். அழுது வெளில வரும்போது உள்ள கேஸு அவர் இவங்க வச்சு எடுத்தாங்களா அல்லது அவரே வச்சுருந்தாப்பிலங்கிறது நம்ம தெரியல. அதுக்குள்ளே நம்ம ஜஸ்டிஃபைக்குள்ளேயே போகலை. ஆனால் இந்த அம்மாவை தாக்குகிற உரிமை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? இந்த அம்மாவை அப்படி காட்டு முன்னாடித்தனமாக அடிக்கிற உரிமையை அந்த போலீஸ்காரருக்கு யார் கொடுத்தது? நீங்கள் போலீஸ்னாக்கா எதனாலும் பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கனாக்கா, லா அண்ட் ஆர்டரை சிஎம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, போலீஸ் துறையை கைக்குள்ளே வச்சுக்கல, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னு போலீஸ்காரவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அப்படின்னாக்கா ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா என்ன, அவங்களுக்கு தெரியும்ல இது டம்மி கவர்மெண்ட்டா அல்லது ரம்மி கவர்மெண்ட்டானு அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்போ அது ரம்மி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டம்மி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, போலீஸ் ஆக்டிவேஷனில் இறங்கிடும். அவங்க உள்ளே புகுந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவங்க லஞ்சம் வாங்குறது, ஊழல் வாங்குறது, மக்கள்கிட்ட மிரட்டி காசு வாங்குறது. ஏன்னாக்கா அவங்களுக்கு துப்பாக்கி இருக்குது, காக்கி சட்ட அதிகாரம், அவங்க தான் ராஜா, அவங்க தான் சிஎம் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ அந்த அம்மாவை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதே மாதிரி திமுக பிரிவில் கை செய்து போகும்பொழுது ஒரு அம்மாவை ஒரு போலீஸ்காரர் அடிச்சிருந்தாக்கா, இங்கே உள்ள இடதுசாரி அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது மனித உரிமை செயல்பாட்டாளராக இருக்கட்டும் அல்லது நாங்கள் தான் பட்டியல் சமூகத்துக்கான பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற அமைப்புகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? ஏன்னா வட சென்னையில் பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் பாதிக்கப்பட்டவங்களில் பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புளியந்தோப்பில். அப்போ இதுக்கு யார் குரல் கொடுப்பா? ஏன் அப்போ இந்த அடிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு யாருக்கு கொடுத்தது? இது யாருமே வாய் திறக்கவே இல்லையா? அதே வட சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் ஒரு சம்பவம், ஒரு கஞ்சா விற்கிறாங்க ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்டவன் தாவேக்கா, அவனை வெட்டி கொண்டுட்டாங்க, அந்த ஃபேமிலி வெட்டி கொண்டுருச்சு. அதுக்காக விடிய போராட்டம் வண்ணாரப்பேட்டையில். நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல. என்னாக்க வெட்டி கொன்னவங்களும் தாவேக்கான்னு சொல்கிறாங்க, அந்த தகவல் உண்மையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் செத்து போனவன் கண்டிப்பாக தாவேக்கா. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவனும் வடச்சென்னையில் உள்ள பையன் தான், கஞ்சா விற்பனைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க, அவனை வெட்டி கொண்டுட்டாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த காவல்துறை எப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? இப்போ காவல்துறை என்ன பண்ணுவோம்னாக்கா, ஊரில் உள்ள எல்லாரையும் இப்போ இந்த புட்டப் கேஸ் அதிகமாக போட்டுட்ருக்காங்கன்ற தகவலை ஹியூமன் ரைட்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சாங்க சொன்னோம்ல. இப்போ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்னு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து திருந்தி வாழ்கிற ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இது வேணா குடும்பம் கூட்டி நான் போயிடுறேங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவங்க ஏதோ சின்ன தொழில்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட தொழிலுக்கும் போகாமல் அவங்க வந்துடுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அப்போ இல்லை லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இவங்களை கவர்னன்ஸ் தெரியாதவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போலீஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருவாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க? ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்க எந்த தவறும் செய்யாத பொழுதுமே புட்டப் கேசஸ் போட்டு இந்த மாதிரி பிடிக்கிறத வழக்கமாக வச்சு இந்த வீடியோ வைரலு பாருங்கள், நாங்கள் உள்ளே போய் கஞ்சா எடுத்துட்டோம், நாங்கள் இங்கே போய் இது பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது லா அண்ட் ஆர்டர் கைக்குள்ளே இருக்குங்கிறதுக்கான ஒரு தோரணையை உருவாக்குற வேலை இது. அப்போ என்னாங்கனாக்கா அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிடும் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, ஓகே கவர்னன்ஸ் சரியில்லை, அதனால நம்மள்கிட்ட கூப்பிட்டு புட்டப் கேசஸ் போட சொல்கிறாங்க, ஓகே இனிமேல் நம்ம களத்தில் இறங்க வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லா போலீஸும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமா செய்யும்? அந்த தாவேக்க அரசு இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இன்னும் முத்துனதுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் சரியில்லைன்னு சொன்னோம். இந்த காவல்துறை அதிகாரிகள் மேலேயே பழியை போட்டு அவங்களே டிரான்ஸ்ஃபர் செய்யும் அல்லது அவங்க மீது பழியை போட்டு ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவங்கள குற்றவாளியை நிப்பாட்டிடும். இப்போ அப்படி யார் தெரியுமா பண்ணியிருக்காங்க? அதாவது அந்த திருப்பரங்குன்றத்தில் விளக்க இவங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு, அதாவது வழக்கமாக ஏற்றுற இடத்துல ஏற்றாமல் அந்த மசூதிக்கு பக்கத்தில் தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணும்னு சொல்லிட்டு கும்பல் கிளம்புனுச்சுல்ல, அங்கே வந்து வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் வி ஆர் நாட் அலோயிங்னு சொன்னார்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரை தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிருச்சு இந்த தாவேக்க அரசு. அவர் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம், எவ்வளோ பெரிய
ஒரு சாதுரியமான விஷயம். எவ்வளோ பெரிய ஒரு அறிவுமிக்க ஒரு செயலை செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ பெரிய வீரமான செயலை செஞ்சு அங்கே உள்ள சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையையும் அவங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செஞ்சுருக்கிறாரு. அவங்களுடைய உரிமைகள் எப்படி மீட்டு கொடுத்துருக்கிறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர். அவரை எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு மாற்றுனீங்க? அப்போ இப்படி வேலை செய்யக்கூடிய நபரில் மாற்றிட்டு அவங்களுக்கு தோதான நபரில் கொண்டு போய் உட்கார வச்சு நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி இல்லைனாலும் இந்த தாவே காட்சி முடிகிறதுக்குள்ளே திரும்ப அந்த வழக்கை போட்டு அதே இடத்துல ஏற்றுறதுக்கான செயல்பாடுகள் வரும் பொழுது நாங்கள் லீகலாக கரெக்டாக தான் இருந்தோம். பாருங்கள், எங்கள் போலீஸும் வந்து அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் பாருங்கள், வந்தவங்க போலீஸை தள்ளி விட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போலீஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டு அவங்களை உள்ளே விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போ இதே மாதிரி கரூரில் 41 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த டீமையுமே தூக்கி திருநெல்வேலிக்கு அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த 41 பேர் செத்ததுக்கான கேஸுக்குள்ள திரும்ப ஒரு ஆஃபீஸர் வந்து இவங்களுக்கு தோதான ஆஃபீஸரை போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் தப்பு பண்ணல, கோர்ட்டில் போய் தானே சொல்ல போகிறீங்க, இல்லை சிபிஐயில் போய் தானே சொல்ல போகிறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த டீமை நீங்கள் மாற்றணும்? தப்பு செய்யாதவன் எதுக்குங்க? ஏங்க நீங்கள் தான் வந்து உப்பு திங்கில இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்க போகிறீங்க? உப்பு தின்னதான் தண்ணி குடிக்கணும், நீங்கள் எதுக்கு அதை குடிக்க போகிறீங்க? நான் என்ன கேட்குறேன், போதையை போட்டவன் தான் லெமன் ஜூஸ் குடிக்கணும், நீங்கள் தான் போதையை போடல, எதுக்கு லெமன் ஜூஸ் சாப்பிட போகிறீங்க? ஏன்னா இந்த உதாரணம் சொன்னால் தான் தாவேக்காரங்களுக்கு புரியும், அதனால் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா தவறே செய்யாதவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை தூக்கி போட்டுருவாங்க, போட்டு பழைய தூக்கி அவங்கள போட்டு இவங்களை ஈஸியாக போயிடுவாங்க. இப்போ பாதிக்கப்படுற பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்களா அந்த வட சென்னையில், இப்போ இவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ரஞ்சித் என்ன பண்ணுறாரு, இளையராஜா அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு 3 நாட்கள் 4 நாட்கள் பெருவிழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ இளையராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. 3 நாள் இல்லை, 30 நாள் கொண்டாடணும். அந்த மனுஷன் செஞ்ச செயலுக்கு 30 நாள் கொண்டாடணும் அவரை. ராஜா தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இசைக்கு அவர் கடவுள்னே சொல்கிறாங்க, அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் இசையை பொறுத்தவரையும் அவர் தான் ராஜா, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடக்கும்போது என்ன கேட்டீங்க? நீளம் அமைப்புலேருந்து கூலிக்காக போராடுகிறவர்களை விட கூலிப்படம் பார்ப்பதற்கும் நேரம் இருக்கிறதா முதல்வர்னு கேட்டிங்கல்ல. இன்றைக்கி பட்டியல் சமூக மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஆட்சியில் 7 பட்டியல் சமூக இளைஞர்களை வெட்டி விட்டாங்க. கோவில்பட்டியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை நடு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு காதலி கண்முன்னே அவங்க அப்பா வெட்டி கொள்கிறான். 2-3 ஆணவ படுகொலைகள் இது வரைக்கும் நடந்துருச்சு. யார் நம்ம சங்கத்தமிழன் அவர்களே பேட்டி கொடுக்குறாப்புல, இந்த தாவேக்கா வந்ததுக்கப்புறம் 2-3 பட்டியல் சமூக இது ஆணவ படுகொலை நடந்துருச்சு. இவர் கொடுத்துருந்தார், நீலச்சந்திரகுமார் கொடுத்துருந்தார் அரண்சையில், விசிகாவுடைய மாநில அமைப்பாளர். அவர் சொல்கிறாப்புல, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2-3 ஆணவ படுகொலைங்க, எங்களால் வாய் பேச முடியாமல் நாங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கோம், திறக்க முடியாமல்னு சொல்கிறார். அப்போ 2-3 ஆணவ படுகொலைங்கிற விசிகாவில் மாநில அமைப்பாளரே சொல்கிறாப்புல, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு நடந்துருச்சுங்கிறாரு. 7 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க, சாதின்னு பேரை சொல்லி வெட்டியிருக்காங்க. இவ்வளவுக்கு அப்புறமா இவ்வளவு கொடுமைகள் நடக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கணும்னு உங்களுக்கு தோணுது? இதை நான் கேட்க மாட்டேன்னா? அப்போ அந்த கேள்வி நியாயம்னாக்கா அப்போ இந்த கேள்வி நியாயம் தானே? சரி, ராஜா சாரை கூட விடுங்க, அடுத்தது யாரோ ஒரு நடிகை ஏதோ துளிப்பிலாவோ ஏதோ ஒன்று போட்டிருக்காரு, ரஞ்சித்தனை. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள், அந்த அம்மா யாருன்னே தெரில, டேக் பண்ணியிருந்தாரு. கிளிக் பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த அம்மா ட்விட்டரை யூஸ் பண்ணி 3 வருஷம் ஆகுது. அந்த ஐடியா என்ன டேக் பண்ணி அந்த துளிப்பிலாவுக்கு பிறந்த நாளாக அதுக்கு அவரே டெக்ஸ்ட் பண்ணி ட்வீட் பண்ணி ரீட்வீட் கிடையாது, அவரே டெக்ஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி டேக் பண்ணி ட்வீட் பண்ணுறாரு. அதுக்கு நேரம் இருக்குது உங்களுக்கு? இங்கே புட்டப் கேசஸ் போடுறது, அந்த வெட்டி கொல்லப்பட்ட வண்ணாரப்பேட்டில் உள்ள இளைஞருக்கு ஆதரவாக அல்லது இந்த பட்டியல் சமூக ஆணவ படுகொலை இதெல்லாம் ட்வீட் போடுறதுக்கு நேரம் இருக்காது. ஒருவேளை பண்ணியிருந்தாருனாங்க ஒன்லி ரீட்வீட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜா சாருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அவங்களுக்கு எனக்கு இப்படி பேசும்போது இவன் ஒரு ஓபிசி, அதனால் இளையராஜா அவருக்கு மேலே வந்து அவன் காண்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லு. இல்லைனாலும் நீங்கள் என்ன சும்மா விட போகிறீங்க? நீங்கள் கேள்வி வைக்கும் பொழுது அப்போ நான் கேள்வி வைப்போமா இல்லையா, பதில் சொல்லணுமா இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் இவங்களுடைய கையாளாகத்தனம், இவங்களை அறியாமல் இவங்களுடைய செயலாமையில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும், அனைத்து துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும், அனைத்து பாலியல் வன்கொடுமைகளுக்கும் சிறுமிகள்ங்க இல்லை. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 2-3 செய்தி, 9 வயசு சிறுமி, 6 வயசு சிறுமி, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப டியூஷனுக்குலாம் பயமாக இருக்குது. அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா பூரா குழந்தைங்க. நாங்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம், அதனால் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கிழவி, 80 வயசு கிழவி, அந்த கிழவியோட அம்மா உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு 100 வயசு, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் 20 வயசு, அவங்க கணவர் இறந்து போயிட்டார். தள்ளு வண்டி கடை போட்டு அந்த அம்மா வந்து நேர்மையாக உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா
அந்த அம்மா எங்கேயும் லஞ்சம் வாங்கலை, எங்கேயும் ஊழல் பண்ணல, உழைச்சி சாப்பிட்ருக்கு. அங்கே உள்ள தாவேக்கா நிர்வாகி அந்த அம்மாவுடைய கடையை அடித்து நொறுக்கி அந்த அம்மா வீட்டில் நின்று தூங்கும் பொழுது அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாளைக்கு ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். இதை அந்த அம்மா பேட்டியே கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஒரு 100 வயசு பாட்டி கூட தாவேக்கா போடுமான்னு நான் சொன்னவன் நானு. எனக்கே இந்த கெதியா? பங்களாபுதூர்ல சிஐடி சதீஷ் வந்து நைட் 8:30க்கு வந்து என்னை போட்டோ எடுத்துட்டு கேஸ் போட்டுருவேன், உனக்கு வா நான் அங்க வச்சுக்கிறேன்றாரு. என் உயிருக்கு ஏதாவது சேதனா என் குழந்தை அனாதி ஆயிரோன்னு தள்ளு வண்டி உடச்சு நொறுக்கிட்டாங்க. சரிங்களா, என் உயிருக்கு எதுவா இருந்தாலும் சிஐடி சதீஷ் தாங்க காரணம். நான் உயிர் சேதம் பண்ணுவேன். என்ன எதுக்கு நைட்ல 8:30 மணிக்கு வந்து போட்டோ எடுக்கிறாங்க? தாவேக்காவுக்கு இந்த அம்மா நான் ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் பாருங்க அடுத்து தம்பி வந்திருக்கு, அடுத்து நம்ம விஜய் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி ஊர் முழுக்க பிரச்சாரம்லாம் பண்ணிருக்கு. கலைவெளிட்ட உட்காந்து ஓட்டை பூரா வாங்கி கொடுத்துருக்கு இந்த அம்மா. அப்போ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், நம்ம தெரியல, இவர் நம்ம ஐயா செங்கோட்டையன் நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, ஐயா செங்கோட்டையன் ஐயா வந்து என்னென்னு கேட்கணும், விஜய் தம்பி வந்து என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் வந்து கேட்க போகிறோம்? யாரும் கேட்க மாட்டாங்க, கிழவி யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இதனுடைய விளைவு இங்கே தான் போய் நிற்கும். அதனால் இப்போ என்னன்னாக்கா திமுக காரணம்னு சொல்கிறத இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது அமைச்சரவையில் இடம்பெற்று கொண்டும் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு பெற்றுக்கொண்டும் கூட்டணியில் இருக்கிறவங்க இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது இருக்குல்ல, இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் கூட இல்லாமல் கடந்து போவது என்பது இங்கே என்ன ஓப்பனாக உடச்சி பேசணும்னாக்கா இல்லை அதிகமாக பாதிக்கப்படுறது பட்டியல் சமூக மக்கள் தான். ஓபிசி மக்கள் ரெண்டாவது தான் அதிகமாக இதுவரைக்கும் இந்த 20-25 நாளில் பாதிக்கப்பட்ட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள். கொலை செய்யப்பட்டது, ஆணவ கொலைப்படை செய்யப்பட்டது, வெட்டுப்பட்டது, குத்துப்பட்டது, புட்டப் கேஸுகள் போடப்பட்டது. இதில் கொடுமை என்னன்னாக்கா மாயவரத்தில் நந்தன் ஒரு விசிகா பொறுப்பாளர், அவர் மீது புட்டப் கேஸ், அவர் மீது நைட்டாக கைது பண்ண போய் அவரை பற்றின பதிவுகளும் போட்டிருக்காங்க. இப்போ இது எங்கே நீளுதுனாக்கா சாதியின் அடிப்படையில் அப்போ புட்டப் கேஸஸ்கள் போடுவது. புட்டப் கேஸ் அங்கே தான் போகும். பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதினாக்கா அவன் செஞ்சுருப்பாங்கிறது தான் புட்டப் கேஸில் போய் நிற்கும். அப்போ அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது பட்டியல் சமூக மக்கள், அதுக்கப்புறம் ஓபிசி மக்கள். இப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜனநாயக சக்திகளும் கூட்டம் வச்சுருந்தோம்னாக்கா தமிழ்நாடு கோவிந்தா கோவிந்தா.